சாய்ராம். Thus spake பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஹிம்சா. அஹிம்சானா என்ன? அஹிம்சானா பிற ஜீவராசிகளை துன்புறுத்தாமல் இருப்பதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். கரெக்ட் தான். ஆனா மனசாலையும் வாக்காலையும் மத்தவங்களை துன்புறுத்தாம இருப்பதுதான் உண்மையான அஹிம்சான்னு நம்ம சுவாமி சொல்றாரு. அதாவது எண்ணம், சொல், செயல் இது மூணிலும் மற்றவர்களை துன்புறுத்த கூடாது. அதுக்காக தான் நம்ம சுவாமி சொல்றாரு திரிகரண சுத்தி. இது மூணிலும் சுத்தமாக இருந்தோம் என்றால் நாம் செய்யற ஆக்ஷன் பெஸ்டா இருக்கும். இத பத்தி சொல்றதுக்கு ஒரு உண்மையான இன்சிடென்ட்ட இங்க சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பால்விகாஸ் குரு அவங்க வீட்டு வாசல்ல நிறைய செடி வளர்த்தாங்க. ரோஜா, செம்பருத்தி, துளசி இந்த மாதிரி நிறைய செடி. ஒரு நாள் அவங்க செம்பருத்தி செடியில ஒரு பச்சை பாம்பு சுத்தி இருந்தது. உள்ள இருந்து பார்த்தா பாம்பெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால அவங்களுக்கும் தெரியவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. இவங்க வெளியில வந்து என்னாச்சு, என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்க வீட்டு வாசல்ல செம்பருத்தி செடியில ஒரு பச்சை பாம்பு இருக்கு, அது இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சர், அதை ஏதாவது பண்ணி அடிச்சு போட்டுருங்க அப்படின்னு அங்க வந்தவங்க சொன்னாங்க. உடனே இந்த பால்விகாஸ் குரு இல்ல வேண்டாம், அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே, பாவம், அது எப்படி வந்ததோ அப்படியே இங்க இருந்து போயிடும், அதெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு யார் ரைட்ஸ் தரா, அதனால அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்டதும் அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சாம். என்னடா இவங்க பச்சை பாம்பை போய் அடிக்க வேண்டாம்னு சொல்றாங்களே அப்படின்னு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து, மா இந்த பாம்பு இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆபத்து, என்கிட்ட சொல்லுங்க, நான் அடிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. இவங்களும் உடனே இல்ல வேண்டாம், அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே, அதை எது கஷ்டப்படுத்திட்டு அதெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு யார் ரைட்ஸ் தந்தான்னு சொன்னாங்க. இத கேட்டதும் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். சரிம்மா, உன்னோட பாம்பை எடுத்துட்டு வீட்டுல வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. இந்த பால்விகாஸ் குரு அவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க, சுவாமி நீங்க இங்க வந்ததை யாருமே உணரல, நீங்க இங்க இருந்தா உங்களை அடிச்சு போட்டுருவாங்க, நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க சுவாமி அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்திலே அங்க இருந்த பாம்பு பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள போயிருச்சாமா. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. தேங்க்யூ சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக தான் நம்ம சுவாமி சொல்றாரு, நம்ம மனசுல நினைக்கிறது எப்பயுமே மத்த ஜீவராசிகளுக்கு புரியும். எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த சக்தி இருக்கு, நாம தான் அதை யூஸே பண்ண மாட்டேங்கிறோம். இப்ப அவங்க மனசுல நினைச்சது அந்த பாம்புக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? Thus spake பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. ஜெய் சாய்ராம்.